ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு பண்ணுறது பார்க்கலாம். 1/2 கேஜி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சால்ட்டு லைட்டாக போட்டுக்கலாம். மாவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லாவே பிசிலாங்க. நல்லா தாராளமே தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கையில் ஒட்டினவங்க. நம்மளுக்கு ஒவ்வொருக்கு மாத்திரம் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி பிசைங்க. ஏன்னா சப்பாத்தி மாதிரிலாம் கட்டி பாண்டாம். நல்லா தாராளமாக எண்ணெயும் ஊற்றுங்க. இந்த எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடணுங்க. அந்த அளவுக்கு கலந்து விடலாம். நல்லா பிசுக்கிடலாம். பாருங்க, எல்லாம் இழுத்துக்குச்சு எண்ணெய். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம போய் இப்போ பருப்பு வைக்கலாங்க வேகத்துக்கு. அது அதுக்குள்ளே ஊறட்டும். 1/2 கேஜி மாவுக்கு 1/2 கேஜி பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது 1/2 கேஜி பருப்பு. இது ஒரு வாட்டி போடுறது. இதில் ஒரு பாவு போட்டால் 1/2 கேஜி. இது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டுருக்கிறது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்க பருப்பு. ஏன்னா பருப்பு ரசம் வைக்க போகிறேன், அதனால அது எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். அது கூட வேக வச்சிடலான்ட்டு. இப்போ போய் நல்லா வாஷ் பண்ணி வேக வைக்கலாம் வாங்க. நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிடலாங்க. நல்லா டேக்ஸில் வைக்கிறேன் நான் வேகிறதுக்கு. குக்கர்லலாம் வைக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லு கொலன்னு ஆகிட்டா நம்மளுக்கு ஒவ்வொட்டில் வராது. அதனால டேக்ஸிலேயே 3 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக வேக வைக்கலாம். அது எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம என்ன சொல்கிறது, தட்டு போட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துடுறோம் இல்லைங்களா நம்ம லாஸ்ட்டில் வெந்த அப்புறமா. அதில் தான் நான் ரசம் பண்ண போகிறேன். பாருங்க, 1/2 கேஜி பருப்புக்கு 1/2 கேஜி வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். நல்லா ஒரு கவரில் போட்டு நல்லா தட்டிடலாங்கோ. நல்லா தூள் பண்ணிடலாம். நல்லா தூள் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ போய் பருப்பு பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ளே தேங்காயும் துருவி வச்சிடலாம். 1/2 மூடி தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்துட்டுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் வாங்க. பாருங்க, 1/2 மூடி வாஷ் பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் மிக்சியில் போடுறதுக்கு. ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுவிடுங்க. அதிலே 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணியிருக்குறது அதுவும் போட்டுடுறேன். போட்டு அரைச்சிடலாம் வாங்க. இப்போ போய் இது பருப்பு பார்க்கலாம் வாங்க. பருப்பு இன்னும் வெந்துன்னு தான் இருக்குது. வெந்துடுச்சா பார்க்கலாம் இருங்க. இந்த அளவுக்கு போதுங்க. நல்லா வெந்துடுச்சு. ரொம்பவும் வேகக்கூடாது, பருப்பாகவும் இருக்கக்கூடாது. இது தான் பதம் நம்மளுக்கு. இப்போ தண்ணி எடுத்துடலாம். இந்த தண்ணியில் தான் நான் ரசம் வைக்க போகிறேங்க. அதனால இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணுறது வேண்டாம், நம்மளுக்கு யூஸ் ஆகும். பாருங்க, நான் எக்ஸ்ட்ரா போட்டு இல்லையா பருப்பு, அது எடுத்துடுறேங்க. இப்போ 1/2 கேஜி பருப்புக்கு 1/2 கேஜி வெல்லம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 2 கரண்டி இது தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு தண்ணியை வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டு அதில் இப்போ நம்ம வெல்லத்தை கொட்டிடலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இது நம்ம கறிக்காத கூட நம்ம டைரெக்டாக இதில் போட்டுடலாம் பருப்பில். ஆனால் இதில் ஒரு வாட்டி மண் வந்துடுதுங்க. அதனால நம்மளுக்கு சாப்பிடக்குள்ள மண் கிடைக்கக்கூடாது இல்லைங்களா. இந்த மாதிரி கரைச்சிட்டு ஊற்றினா நம்மளுக்கு மண் கல் இருந்தால் கூட வந்துடும். பருப்பில் ஊற்றிடலாம். க்ளீனாக பார்த்துன்னு போட்டுங்க, மண் எதுனா போக போகுது. லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு நிற்கும் மண்ணெலாம் இல்லைங்க. ஆனால் எங்கள் வெல்லம் நல்லா தான் இருந்துச்சு. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா பருப்பும் அதுவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இது பாருங்க, நான் அதுக்குள்ளே
தேங்காய் அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த அளவுக்கு தூளான போதும். நல்லா ஏலக்காயும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டா நம்மளுக்கு நல்லா தூளாயிடும். பருப்பு ஓரளவுக்கு ஆறி வந்துச்சுங்க, போட்டுடலாம். கம்மியாக போட்டு அரைச்சிக்கோங்க, ஜாஸ்தி போட்டால் மசியாது. பாருங்க, அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப நம்மளுக்கு பருப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி பிடிச்சா கைக்கு வந்தால் போதும். தேங்காயிலே போட்டுடலாம். எல்லாம் அதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க, அடியில் தேங்காய் இருக்குது. இப்போ இதெல்லாம் மிக்ஸி நம்ம கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம கையிலே. பாருங்கள், தேங்காயும் அதுவும் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மாவு பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணுங்க, அப்போ தான் ஒவ்வொருக்கு நல்லா வரும். அதுக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் நம்மளுக்கு ஒவ்வொரு சரியாக வராது. நம்ம கையில் எடுத்தால் இந்த அளவுக்கு பதம் இருக்கணுங்க. நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ எடுத்துன்னு, நான் கொஞ்சம் பெருசாக தான் பண்ணுறேன், வீட்டுக்கு தானிட்டு சீக்கிரமாகவும் ஆகிடும் கொஞ்சம் பெருசு பண்ணால். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மாவு க்ளீனாக கவர் பண்ணுவோம் ஒரு சைட்லேருந்து எடுத்து. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கையிலேயே தட்டுங்க, மெலிசாக வரணும். இந்த அளவுக்கு மெலிசாக தட்டிட்டு நம்ம போட்டுடலாம். தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் வாங்க. பாருங்க, பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். சென்டரில் ஒரு கோடு போட்டு திருப்பிக்கோங்க, அது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ வேகலைன்னா கூட இந்த சைடு மாற்றி மாற்றி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்படி பாருங்க, எல்லாமே அதே மாதிரி தட்டி ஃப்ரை பண்ணலாம். சுட்டு எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், எல்லாம் சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது சுடக்குள்ளே மாத்திரம் ஒரு 2 பேர் இருந்தால் நல்லா இருக்குங்க. ஒருத்தர் அந்த பக்கம் தட்டிக்கின்னு இந்த பக்கம் சுட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. யாருன்னா இருந்தால் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. எல்லாமே சுட்டு எடுத்துருந்தாச்சு. பாருங்க, ஆயிடுச்சு எல்லாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.